உனக்கு மக்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஏற மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு லீகலாக 6 வேஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லீகலாக பண்ணல நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நமக்கு டைம் ஆக தான் புரியும். அண்ட் இல்லீகலோ இல்லை ஆட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக பர்சனல் இன்ஃபர்மேஷனாக வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஹேக் ஆகிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம லீகலாக பண்ணுவோம். பட் இல்லீகலாக ஆப்லாம் யூஸ் பண்ணால் நம்ம உடனே பண்ணிடலாம். பட் லீகலாக இருக்கனால ரொம்ப டைம் ஆகும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கன்சிஸ்டண்டாக டெய்லியும் போஸ்ட் பண்ணுறது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன்னாச்சும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷுவல் மார்க்கெட்டிங் டூல் டைல்விட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி 1 லட்சத்துக்கும் மேலே இருக்க இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க 2017. அந்த ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா எவ்வளோ ஆஃபர் நம்ம போஸ்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு லைக்கும் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க ஸ்டடி பண்ண ப்ரொஃபைலில் ஒரு வாரத்துக்கு 7க்கும் அதுக்கு மேலே போஸ்ட் பண்ணவங்க அதிகமாக லைக்கும் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் ஆச்சும் பண்ணணும். அது குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம், வீடியோஸ், லைவ் வீடியோஸ், அந்த ஸ்டோரிஸ் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் 57 பிராண்ட்ஸ் என்ன நம்புறாங்கன்னா ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, நம்ம பிராண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஸோ நீங்களும் வீடியோஸ், லைவ் வீடியோஸ், ஸ்டோரிஸ் இதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டோரிஸ் வந்து இவ்வளோ பிராண்ட் நம்புறாங்கன்னா ஸோ நம்மளும் நம்பலாம், நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் விஷயம், ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுறது. ஒரு போஸ்ட்டுக்கு 30 ஹேஷ்டாக் வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஹேஷ்டாகுமே நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கிறத பார்த்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நிறைய ஆப்ஸ்லாம் கூட இருக்குது. பெஸ்ட் ஹேஷ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு போஸ்ட் போடும்போது அதுக்கு ஹேஷ்டாக் நிறைய யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஃபோர்த் விஷயம், அனலிட்டிக்ஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி போஸ்ட் பண்ணுறது. ஒரு போஸ்ட் போகிறப்ப இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் வந்து ஸ்டோரிஸ் போகிறப்ப அது எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுமே எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து நார்மல் அக்கௌண்ட்டில் வராது. நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றணும்னா அது கண்டிப்பாக வரும். அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டில் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை. ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் இன்சைட்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீச் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம போஸ்ட் பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நிறைய போஸ்ட் போடுறோம்ல, ஸோ அதெல்லாம் கரெக்ட் டைமில் போட முடியும். இல்லை எத்தனை பேர் ரீச் ஆயிருக்குன்னு பார்த்து போட முடியும். ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த் விஷயம், எக்ஸ்போர்ட் டேப்பை யூஸ் பண்ணுறது. சர்ச்சில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் டேப்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க போஸ்ட் எல்லாமே வரும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது எல்லாம் பண்ணணும். நம்ம அக்கௌண்ட் அவங்க செக் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி செக் பண்ணுறப்ப நம்ம அக்கௌண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க, லைக் பண்ணுவாங்க. பட் முக்கியமான விஷயம், நம்ம அக்கௌண்ட் பிரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடாது. பிரைவேட் அக்கௌண்ட்டாக இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கு நம்ம போஸ்ட்டை பார்க்கணும். ஸோ அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், லைக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்க. சிக்ஸ்த் அண்ட் லாஸ்ட் விஷயம், கிராஸ் போஸ்ட் பண்ணுறது. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது அது ஃபேஸ்புக்லையும் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம போஸ்ட் வந்து அதிகமாக எங்கேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புசோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 1 பில்லியனுக்கும் மேலே இருக்க FB போஸ்ட் அவங்க ஸ்டடி பண்ணதில் என்ன தெரிஞ்சுன்னா, இது மாதிரி இன்ஸ்டாகிராமில் போட்டு அது மூலமாக FBயில் போடுறாங்களா போஸ்ட், அதெல்லாம் நார்மலான போஸ்ட்டை விட அதிகமாக எங்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எங்கேஜ் நிறைய ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மூலம் ஃபாலோவர்ஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இது அந்த 6 லீகலான வேஸ் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் வரதுக்கு டைம் ஆகும். பட் லீகலாக இருக்கும். அந்த இல்லீகல் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக சீக்கிரமே ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஹேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதில் ட்ரை பண்ணுறதுக்கு இதுவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்க இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருப்பாங்க, ஏன்னா நான் கன்சிஸ்டண்டாக போஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை அது கிளிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் இருக்குல்ல, அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ என் ஃப்ரெண்டு கேட்டால் உடனே பண்ணிட்டேன். உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து சொன்னாலும் சரி, அந்த வீடியோ உடனே பண்ணிடலாம். அண்ட் சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் 3 மறக்காம பண்ணிடுங்க. அண்ட் சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய். அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா?